லாட்டரி மார்டினின் ஃபியூச்சர் கேமிங் நிறுவனத்திடமிருந்து 509 கோடி ரூபாயை தேர்தல் பத்திரம் மூலமாக திமுக நிதியாக பெற்றது பாவத்தின் பணம் என்று எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்துள்ளார். ஆனால் லாட்டரி மார்டினின் நிறுவனத்திற்கு எந்த சலுகையும் திமுக ஆட்சியில் தரப்படவில்லை என்று பதிலளித்திருக்கூடிய டி.ஆர். பாலு, தேர்தல் பத்திரம் தொடர்பாக பாஜகவை கேள்வி கேட்க எடப்பாடி பழனிசாமிக்கு முதுகெலும்பு உள்ளதா என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார். தேர்தல் பத்திரங்கள் வடிவில் அரசியல் கட்சிகளுக்கு 2018ஆம் ஆண்டு முதல் தற்போது வரை யார் யார் நிதி கொடுத்துள்ளார்கள் என்ற தகவல்கள் தேர்தல் ஆணையத்தின் வலைத்தளத்தில் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளது. அந்த தரவுகளின் அடிப்படையில் நாட்டிலேயே அதிக தொகைக்கு தேர்தல் பத்திரங்களை வாங்கிய லாட்டரி மார்டின் அதில் 37% தொகையை திமுகவுக்கு வழங்கியுள்ளார். இதற்கு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பான அவரது எக்ஸ் பதிவில், நிர்வாக திறனற்ற திமுக ஆட்சியில் ஆன்லைன் ரம்மி தடை சட்டம் குறித்து பெயரளவில் மட்டும் நடவடிக்கைகள் எடுப்பது போல காட்டுவதாக விமர்சித்துள்ளார். வலுவில்லாத சட்டத்தை இயற்றி மறுபுறம் மக்களின் உயிரையே பணயம் வைக்கும் சூதாட்ட நிறுவனத்திடம் பணம் பெறுவது வெட்கக்கேடானது என்றும் குறிப்பிட்டுள்ளார். மக்களின் உழைப்பை சுரண்டி உயிரை குடிக்கும் பாவ பணத்தை பெற்றிருக்கும் திமுகவுக்கு மக்கள் நாடாளுமன்ற தேர்தலில் உரிய பாடம் புகட்டுவார்கள் எனவும் இபிஎஸ் கூறியுள்ளார். இதனிடையே எடப்பாடி பழனிசாமியின் விமர்சனத்திற்கு பதிலளிக்கும் விதமாக திமுக பொருளாளர் டி.ஆர். பாலு அறிக்கை வெளியிட்டுள்ளார். அதில் குட்கா விற்பனையாளர்களிடம் மாமூல் வசூலிப்பதற்காக தனியாக ஒரு அமைச்சரை வைத்திருந்தவர் எடப்பாடி பழனிசாமி என்று குற்றஞ்சாட்டியுள்ளார். திமுக சார்பில் யாரிடம் நன்கொடை பெற்றோமோ அதனை வெளிப்படைத்தன்மையுடன் தேர்தல் ஆணையத்திற்கு தெரிவித்துள்ளதாகவும், அதிக நன்கொடை கொடுத்த லாட்டரி மார்டினின் நிறுவனத்திற்கு எந்த சலுகையும் திமுக ஆட்சியில் தரப்படவில்லை எனவும் குறிப்பிட்டுள்ளார். அமலாக்கத்துறையை வைத்து மிரட்டி நிறுவனங்களிடம் பணம் பெற்ற பாஜகவை பழனிசாமி ஏதாவது கண்டித்துள்ளாரா என கேள்வி எழுப்பியுள்ள டி.ஆர். பாலு, தாங்கள் யாரையும் மிரட்டியோ ரெய்டு நடத்தியோ பணம் வசூலிக்கவில்லை என்பதை பழனிசாமிக்கு நினைவூட்டுவதாகவும் கூறினார். ஜெயலலிதா மறைவிற்கு பின் நடந்த அனைத்து தேர்தல்களிலும் எடப்பாடி பழனிசாமிக்கு மக்கள் பாடம் புகட்டியிருப்பதாகவும் டி.ஆர். பாலு குறிப்பிட்டுள்ளார். இதனிடையே ஆங்கில நாளேடு ஒன்றுக்கு அளித்த பேட்டியில் தேர்தல் பத்திரங்கள் மூலம் திமுக வெளிப்படைத்தன்மையுடன் நிதி பெற்றதாக முதலமைச்சரும் திமுக தலைவருமான ஸ்டாலின் கூறியுள்ளார். கட்சிக்கு கிடைக்கும் நிதியை திமுக எப்பொழுதும் தணிக்கைக்கு உட்படுத்தும் என்றும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் குறிப்பிட்டார். ஆனால் நிறுவனங்களுக்கு அழுத்தம் கொடுத்து பாஜக தேர்தல் பத்திரம் மூலம் நிதி திரட்டி கையும் களவுமாக சிக்கிக் கொண்டதாக முதலமைச்சர் குற்றம் சாட்டினார். அமலாக்கத்துறை சோதனைக்கு உட்பட்ட சில நிறுவனங்கள் அடுத்த சில நாட்களில் பாஜகவுக்கு தாராளமாக நிதி அளித்துள்ளதே அதற்கு சான்று என்றும் முதலமைச்சர் சுட்டிக்காட்டினார்.